தினமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப்போட நாக் அவுட் மேட்சஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான மேட்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான மேட்ச் என்னன்னா மெக்சிகோ அண்ட் ஈக்குவடர். ஸோ மெக்சிகோ குரூப் ஸ்டேஜஸ்ல ரொம்ப கிளினிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க விளையாண்ட டீம்ஸ் எல்லாமே அவ்வளோ பெரிய டீம்ஸ் கூட எல்லாம் ஆட கிடையாது. ஸோ எந்த ஒரு கோலுமே வாங்காம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஈக்குவடர் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி மேட்ச்ல எப்படியாவது பெரிய டீம் ஜெர்மனி கூட ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க. பெரிய பூஸ்டா இருக்க போகுது அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல கான்பிடன்ஸ் அண்ட் மொமெண்டமோட கண்டிப்பா உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மெக்சிகோ ஈக்குவடார் மேட்சை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம வியூ பண்ண போறோம். நம்ம கூட கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப ஈக்குவடார் அண்ட் மெக்சிகோ வந்து குரூப் ஸ்டேஜ்ல ரொம்ப கிளினிக்கலா எந்த ஒரு கோல் கூட வாங்காம உள்ள வந்திருக்காங்க. ஈக்குவடர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லி ஜெர்மனி கூடயே ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்ப ரெண்டு டீமுமே வந்து டிஃபரெண்ட் பாத்துல உள்ள வர்றாங்க. இது யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும்? என்ன கேட்டீங்கன்னா ஈக்குவடார் சைட்ல ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட்னே சொல்லுவேன். ஜெர்மனி மேல ஜெயிச்சு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா சவுத் கொரியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிட்டர்ன் பண்ணி செகண்ட் மேட்ச் ரெண்டும் தோத்து எலிமினேட் ஆகி போயிருக்காங்க. கண்ட்ரில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஆனா ஈக்குவடார்லயும் அந்த பிரச்சனை வந்திருக்கும். எப்படின்னா போன மேட்ச் டிராவோ இல்ல லாஸோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரிலயும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அப்ப ஜெயிச்சதுனால என்னன்னா ஹோல் அந்த நெகட்டிவ் மொமெண்டே அந்த வீடியோல சொல்லியிருப்பா ஷிஃப்ட் பண்ணி பாசிட்டிவா மாத்திருக்காங்க. சோ இப்படி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா அவங்க சைடு தான் மொமெண்டம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க மெக்சிகோ சொல்லலாம் ஒரு கோலு கன்சீட் பண்ணல, ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க டீம்ஸ் எல்லாம் ஈஸியான டீம். ஆனா இவங்க விளையாண்டதெல்லாம் பாத்தீங்கன்னா இது குரோஷியா மேல நிழல் பண்ணாங்க. ஆனா ஐவரி கோஸ்டும் ஜெர்மனி வந்து கொஞ்சம் டஃப்பான டீம்ஸ் அந்த குரூப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மொமெண்டம் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஈக்குவடார் சைட்ல இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க ஒரு மேஜரான சேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சும் பேக் 3 விட்டுட்டு இப்போ பேக் 4ங்கிறது அப்படி ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை சேஞ்ச் பண்ணி மேட்சும் வின் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சைடு தான் மொமெண்டம் ஷிஃப்டா இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஓகே, இப்ப மெக்சிகோ வந்து கிளினிக்கலா விளையாண்டுருக்காங்க, கோலே வாங்கல இது வரைக்கும். பட் ஈக்குவடார் வந்துட்டு ஈக்குவடார்ட்ட பெரிய ஒரு வீக்னஸா பாக்குறது அவங்களோட அட்டாக் தான். டிஃபென்ஸ் வந்து சாலிடா இருக்கு. ஒரு டாப் கிளாஸ் சைடு கிட்ட எப்படி இருக்குமோ சாலிடான டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. நல்ல கிரியேட்டிவ்ல மிட்ஃபீல்ட் வச்சிருக்காங்க. பட் அவங்ககிட்ட பிரச்சனையே வந்து அந்த பினிஷிங் தான். பட் இந்த மெக்சிகோ கூட ஆடும்போது அதை கரெக்டா பண்ணுவாங்களா? மெக்சிகோ பாத்தீங்கன்னா மெக்சிகோக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் ரால் ரேஞ்சல் வந்து ஒரு பெரிய கோல் கீப்பரா இருந்திருக்காரு. நில் 3 மேட்ச் நில் பார்க்கும்போது அவங்களோட ஒர்க் கண்டிப்பா இருந்திருக்கும். சோ கோல் கீப்பரை பீட் பண்ணுங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க் தான். சைட் டு சைட் ஷாட் அடிக்காம டிஸ்அட்வான்டேஜா போயிராதா? ஏன்னா எந்த டீமும் பெருசா அவங்க டிஃபென்ஸ் டெஸ்டே பண்ணல. சோ ஈக்குவடார் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து அவரு ஃபார்வர்ட் கிளைம்ஸ் முன்னாடி வர்றது, ஃபார்வர்ட் கிளைம்ஸ் கிராஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஹை பஞ்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கோல் கீப்பர் கிட்ட. நம்ம சேவ்ஸ்னே பார்க்க முடியாது. அது போக இது பொசிஷனை வந்து கீழே பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அது அவ்வளோக்கா டச்சஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ரோல் இருக்கு. ஸோ ரால் ரேஞ்சல் சில 2-3 சேவ் எடுத்தார், நல்லா எடுத்தாருன்னே சொல்லுவேன். லாங் ரேஞ்சுக்கு கரெக்டாக பொசிஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அவரு கொஞ்சம் இந்த மேட்ச்ல வந்து என்னன்னா ஈக்குவலா டெஃபரெண்டா வந்து வேர்ல்டு கப்ல இன்னும் ஃபர்தரா போகணும்னா மெக்சிகோ அதுக்கு மேட்ச் இங்கிலாந்து வர மாதிரி இருக்கு. ஸோ போகணும்னா என்ன பண்ணணும்னா ஃபினிஷிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபினிஷிங் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈக்குவடார் சைடு வந்து டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா அவங்க வந்து மேக்சிமம் கன்சீட் பண்ணாலே ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணுவாங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ மெக்சிகோனால இன்னொரு கோல் போறதே கஷ்டம். மேபி கவுண்டர் அட்டாக்லயோ இல்ல ரெட் கார்டு சப்போஸ் ஏதாச்சும் ரேரா நடந்தோ ரொம்ப ஒரு கோல் ஸ்கோரிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். யார் ஜெயிச்சாலும் 1-0 இல்ல வந்து 2-1. இல்ல என்னோட அபிப்பிராயம் என்னவா இருக்க போகுதுன்னா நில் எக்ஸ்ட்ரா டைம் நில் பெனால்டி இதெல்லாம் டிசைட் ஆகுமோன்னு தோணுது. பெனால்டில மெக்சிகோ, ஏன்னா மெக்சிகோ நல்ல கீப்பர் வச்சிருக்காங்க. ரால் ரேஞ்சல் சைன் பண்ணி மெக்சிகோ போற மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த மேட்ச்ல. ஏன்னா சேஃபா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈக்குவடார் வந்து ஜெர்மனி ஜெயிச்சு வந்திருக்காங்க. சோ நம்ம மெக்சிகோ கோல் போடுவாங்களான்னு எனக்கு என்னால சொல்ல முடியாது. பட் ஈக்குவடார் கோல் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கோல் போட்டா இந்த மேட்ச் வந்து அதிகமா பெனால்டி ஷூட் அவுட்டோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல போய் வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல்லயே இந்த மேட்ச் டிசைட் ஆகாது. எதுவும் கோல் ஸ்கோரிங் வந்து இந்த மேட்ச்ல அதிகமா இருக்க போறது கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. ஏன்னா ஈக்குவடார் டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா டோர்னமெண்ட்ல டஃபஸ்ட் டீம் டு பிரேக் டவுன் சொல்லலாம். ரொம்ப டிசிப்ளின்டான டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிட்ஃபீல்ட்ல கைசிடோ சூப்பரா ஆடி இருக்காரு.
டிஃபென்ஸ்ல பார்த்தோம்னா வில்லியம் பேச்சோ, அப்புறம் வந்து பியரோ ஹென்காப்பே அவரும் வந்து ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. அந்த டிஃபென்சிவ் பின்னாடி ஆர்கனைசேஷன் ரொம்ப அருமையா இருந்திருக்கு, சாலிடா இருந்திருக்கு. மிட்ஃபீல்டு பவர்ஃபுல்லான ஒரு மிட்ஃபீல்ட் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் அட்டாக்ஸ்ல ரொம்ப டேஞ்சரஸா இருந்திருக்காங்க. என்ன இவங்க ஃபினிஷிங் வந்து சரியா பண்ணல. ஸ்ட்ராங் ஏரியல் பிரசன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். மெக்சிகோ வந்து அது வீக்கா இருப்பாங்க, இவங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு விஷயம். இதுல வீக்னஸ் பார்த்தோம்னா ஈக்குவடாருக்கு வந்து சொன்ன மாதிரி லேக் ஆஃப் கிளினிக்கல் ஃபினிஷிங்கு, இன்னர் வேலன்சியா டிபெண்ட் பண்ணி தான் அவங்க ஃபார்வர்ட் இருக்கு. ஸோ அவர் நல்லா விளையாண்டாதான் கோல் போட முடியும். அப்புறம் வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய 2 வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு என்னன்னா இப்ப கைசடாவும் அப்புறம் வில்லியன் பேக்கோ ஆடிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மெக்சிகோ கோலே போட முடியாது, கரெக்டா இது பண்ணிடுவாங்க. ஃபார்வர்ட்ல வெலன்சியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா போதும். அந்த பிளாட்டோ இருக்காரு, அப்புறம் போன மேட்ச் கோல் போட்டவர்லாம் இருக்காரு. போதும், அவங்க அழகா பால கையில கொடுப்பாங்க, அவர் போடுறது கோல் மட்டும் தான், வேற எதுவுமே தேவையில்லை அவர் பண்றது. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா 2010 வேர்ல்டு கப்ல ஸ்பெயின் பாத்தீங்கன்னா 4 மேட்ச்லயும் 1-0 தான் ஜெயிப்பாங்க. சோ டிஃபென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அந்த ஒரு கோல் போதும். நீங்க 5 கோல் போட்டாலும் வேண்டுதான், ஒரு கோல் போட்டா கன்சீட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நில்லில் போனாலும் பிரச்சனை, பெனால்ட்டிலாம் நம்ம லக்கு தான் முக்கியமா ஃபேவர் ஆகும். என்ன வேணாலும் ஆகலாம். ஈவன் பெரிய பெரிய ஜெயண்ட் டீமே சின்ன டைம்க்கு தோக்குற ப்ரெஷர் போட்டு மாறும். ஸோ ஏன்னா ஈக்குவடாருக்கு வந்து கொஞ்சம் வேர்ல்டு கப் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு விட்டு வர்றாங்க. ஆனா மெக்சிகோ அப்படி கிடையாது. எல்லா வேர்ல்டு கப்ஸும் 2006 இருந்து விளையாண்டே தான் இருக்காங்க, 2ல இருந்தே விளையாண்டு தான் இருக்காங்க. ஸோ அது மூலமா ஹர்ட் ஆயிருக்கூடாது. ஸோ அப்படி போகும்போது பெனால்ட்டில மெக்சிகோக்கு அட்வான்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்துன்னா மிட்ஃபீல்ட் பேட்டில் தான் இங்க க்ரூஷியலா பிளே ஆக போகுது. மிட்ஃபீல்டு ஃபார்வர்டு எப்படி லிங்க் அப் பிளே பண்ண போறாங்க, எப்படி லாங் பால் ஸ்விட்ச் ஆஃப் பிளே பண்ண போறாங்க, லாங் பால்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, கிராசஸ் வந்து முக்கியமா போட முடியுமா. இன்கேப்பியா வந்து 4 at the back விளையாடும் போது கொஞ்சம் ஃபார்வர்டு மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இன்கேப்பியோட கிராசஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஃபினிஷிங் மட்டும் பண்ணாலே போதும். அப்புறம் மெக்சிகோ சைட்லயும் ஆல்வராடோ இருக்காரு. சோ அவரும் வந்து மேலே ஏறி வரக்கூடிய ஒரு பிளேயர் தான். வந்து மெக்சிகோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு சைடு வந்து குயினோன்ஸ் இருக்காரு, இன்னொரு சைடு ஆல்வராடோ இருக்காரு. ஜிமெனஸ் நல்லா தான் கோல் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் கோல் இப்பதான் போறாரு 35 வயசுல. அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். பின்னாடி ஆல் ரேஞ்சல் வந்து சூப்பரா எக்ஸப்ஷனலா கீப்பிங் பண்ணிருக்காரு. லெஃப்ட் பேக் பார்த்தோம்னா கலோடா இருக்காரு. இந்த சைடு வந்து சான்சஸ், சென்ட்ரல் அல்வரஸ் அண்ட் பாஸ்கோஸ் இருக்காங்க. அவங்களை இன்னும் டெஸ்ட் பண்ணல. அதுதான் வந்து மெக்சிகோவோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மேபி அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கிறது இந்த மேட்ச்ல தான் தெரியும். இப்ப என்னன்னா இப்ப ஈவன் நீங்க ஜெர்மனி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெர்மனி வந்து போன மேட்ச் டெஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா மெக்சிகோ டெஸ்ட் பண்ணாம வர்றதுங்கிறது ஒரு பேடாவே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது ஏன்னா அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கிறது தெரியாது. இவங்க சப்போஸ் ஏதாச்சும் டாக்டிக்கலா டிஃபரெண்டா ஏதாச்சும் பண்ணி வந்துட்டாங்கன்னா அது அங்க ஓப்பனா தெரிஞ்சிடும். ஸோ அதுபடி கொஞ்சம் கோல்ஸ் கன்சீட் பண்ணாதே ஒரு நெகட்டிவா இங்க ஃபீல் ஆகுது. இவங்க என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் மெக்சிகோ என்ன விளையாண்டுருக்காங்க, இதுல வீக்னஸா இருந்தாங்க பார்த்து ஈக்குவடார் வந்தாங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது அட்வான்டேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ ஆக்சுவலா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ மெக்சிகோவோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் மிட்ஃபீல்டு ஒர்க் ரேட் வந்து நல்லாவே வச்சிருக்காங்க. டேஞ்சரஸ் செட் பீஸ்ல வந்து டேஞ்சரஸ் வாஸ்கஸ் வந்துட்டு கண்டிப்பா டேஞ்சரஸான ஒரு செட் பீஸ் அடிக்கிற கூடிய ஒரு ஆளு. குட் அட்டாக்கிங் வித் இருக்கு. ஏன்னா விங்ஸ் ரெண்டுமே விங்கர்ஸ் 2 பேர் யாருமே ஆடுறாங்க. அவங்க டீம்லயே பெஸ்டா ஆடி இருக்கிறது விங்கர்ஸ் தான். ஸோ வீக்னஸ்ன்னு பார்த்தா ஃபினிஷிங்ல இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க ஒரு சில இடத்துல. அக்ரெசிவ் பிரஸிங்ல கண்டிப்பா வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹெவி ரிலையன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், அது ஒரு விஷயம். இதுல ஆக்சுவலா மெக்சிகோலயே வந்து வேர்ல்டு கப்ல யங்கஸ்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, மோரா. அவர் தான் வந்து 17 வயசுல இந்த வேர்ல்டு கப்ல யங்கஸ்டான பிளேயரு. அவர் வந்து ஆக்சுவலா சப்ஸ்டியூட்டா வந்தாரு. மேபி இந்த மேட்ச் வருவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே பாப்போம். இப்ப ஆக்சுவலா இவங்க ஃபார்மேஷன் வந்தா என்ன மாதிரி ஃபார்மேஷன் ஈக்குவடார் வந்து சூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 4 at the back ஆடி இருக்காங்க இல்லையா? அதே ஃபார்மேஷன்ல இந்த மேட்ச் வருவாங்க. இல்ல இப்ப 4 at the backல ரொம்ப சக்சஸ் பண்ணிருக்காங்க. 4-4-2 தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். மெக்சிகோவும் வந்து பாத்தீங்கன்னா 4-2-3-1 ஆடக்கூடிய ஒரு டீம், 4-4-2 ஆடக்கூடிய டீம் தான். அத மேட்சுக்கு தகுந்தப்ப மாத்திப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி 4-2-3-1 தான் விளையாட போறாங்க. ஏன்னா 2 டிஃபரெண்ட், ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் ரைட் விங்லயும் லெஃப்ட் விங்லயும் குயினோட இருக்காரு. ஸோ அதனால வந்து என்னன்னா 4-2-3-1 இவங்க 4-4-2 ஆடி வரப்போகுது. மேட்ச்ல வந்து கொஞ்சம் மிஸ் பாசஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிட்ஃபீல்டு வந்து எப்படி, ஏன்னா
இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அவங்க மீட் பண்ணல மெக்சிகோ. கண்டிப்பா. அப்புறம் இவங்க வந்து ஜெர்மனி மேல இது பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அந்த மொமெண்டத்துல வந்து இன்டர்செப்ட் பண்ணி வின் பண்ணி கவுண்டர் தான் பண்ண பார்ப்பாங்களோ இல்லையா, பொசிஷன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களும் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பாசிங் அக்யூரசி கம்மியான ஒரு மேட்சா இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் சேஃபா விளையாடுறாங்க, நம்ம பெனால்ட்டியே போய் என்னன்னு பார்த்துப்போம் அப்படி. இந்த ஆஸ்திரேலியா பராகுவே மேட்ச் மாதிரி அது லீக்ல இருந்துச்சு. ஸோ அதைவே வந்து இங்க நாக் அவுட்ல நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இவங்க வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் பேசிட்டோம். ஸோ ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும் இந்த மேட்ச்? எனக்கு என்னமோ பெனால்ட்டி ஷூட் அவுட் மெக்சிகோ வின்னு, நார்மல் பிளேல 0-0, எக்ஸ்ட்ரா டைம்ல 0-0 ஃபீல் ஆகுது. ஏன்னா டிஃபென்சிவ் ரெண்டும் இருக்காங்க, கோல் கீப்பர் ஒரு சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேபி லாங் ரேஞ்சில் ஏதாச்சும் போனா தான் உண்டு, உள்ள போய் பிரேக் ஆகி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இப்ப இருக்கு. ஸோ நீங்க மெக்சிகோ ஜெயிப்பாங்க அப்படின்றீங்க, ரைட்டா? பெனால்ட்டி ஷூட் அவுட்ல மேபி ஹாஸ்ட் நேஷனுங்கிறனால மெக்சிகோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட இது வந்து 1-0 ஈக்குவடார் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மேபி அது எக்ஸ்ட்ரா டைம்ல இருக்கலாம், இல்ல கடைசியா கூட கோல் போடலாம். பெனால்டி ஷூட் அவுட் போகுமா என்னன்றது தெரியல, அதை நம்ம பார்க்கணும். பெனால்டி ஷூட் அவுட் போனா மேபி மெக்சிகோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது எக்ஸ்ட்ரா டைம்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா ஈக்குவடார் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி ஆடுறாங்க என்ன ஏதுங்கிறது நம்ம மேட்ச் முடிச்சுட்டு நம்ம பேசலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூல நம்ம சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh and Gautam.